இந்தியர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கிரைசிஸாக இருக்குது. இந்தியர்கள் இந்தியாவை விட்டு 1965 1965 போக ஆரம்பித்தாங்க. படிக்கிறதுக்காக வெளியில் போனாங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு 1995 ஐடி பூம் ஆரம்பித்த தருணம் நிறைய பேர் யூஎஸ் போய் செட்டில் ஆனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2025 இருக்கோம். எக்ஸாக்ட்லி 60 வருஷம் 30 வருஷம். 60 வருஷங்கிறது 2 சனியோட பயிற்சியோட ஃபுல் சைக்கிள் அண்ட் 30 வருஷங்கிறது ஒரு சனி பயிற்சியோட ஃபுல் சைக்கிள். ஸோ ஒரு சனி பயிற்சியோட ஃபுல் சைக்கிள் வரும்போது மேலே இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். ஸோ இந்தியா யார் யார் வெளியூருக்கு போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வர வேண்டிய தருணம் உருவாக்கப்படும். அதுதான் காலத்தின் ஒரு ரொட்டேஷன்னு சொல்லலாம், சுழற்சின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் சனி பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் இண்டிபெண்ட் ஹாரோஸ்கோப் August 15, 1947 12 AM போட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் வரும். கரெக்டாக இப்போது சனி 11ஆம் வீட்டில் போயிருக்கு. ஸோ இந்த 2 வருடம் அந்த மேலே எழுந்து கொதித்து கீழே இறங்கும், வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். இல்லை நாங்கள் அனுப்பிட போகிறோம், வர வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிற தருணமாக இருக்கும். எப்போ சனி மேஷத்துக்கு மாறுகிறாரோ அப்போது நிறைய மக்கள் வெளி நாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இந்த எப்படி 1965 போக ஆரம்பித்தாங்களோ, படிப்புக்குன்னு போக ஆரம்பித்தாங்களோ, லாஸ்ட் 10 வருஷம் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ போனவங்க எல்லாருமே திரும்பி வர வேண்டிய தருணங்கள் வரும். இதை நான் பயங்கர லோன் எடுத்தேன், நான் அங்கே ஃபாரினில் போய் படித்தேன், அங்கேயே வேலை பண்ணி நான் கடன் அடைக்கிறேன், அந்த ஒரு செனாரியோ முடிஞ்சிருச்சு. ஃபாரினில் போய் நீங்கள் ஒரு 45 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி படிச்சிங்கன்னா திருப்பி உங்களால் கட்ட முடியாது. ஸோ அந்த பிளானிங்கை எல்லாரும் விட வேண்டிய தருணம் இன்னும் ஒரு 2 வருடத்தில் வர ஆரம்பிக்கும். நிறைய மக்கள் திருப்பி தாய்நாட்டுக்கு இங்கே வேலை பண்ண வேண்டிய ஒரு நிலவரம் வரக்கூடிய தருணமாக அந்த சனி ஒரு 30 வருட சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா, அது முடிஞ்சு 2025 27 முடிஞ்சு 20 அந்த ரிஷபத்துலேருந்து மேஷத்துலேருந்து ரிஷபம் போகும்போது ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் க்ளோஸ் ஆகி ஒரு புது வாழ்க்கை தொடங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 1 இயராகவே நிறைய மக்கள் எனக்கு யூஎஸில் வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த 1 இயரில் யாருக்குமே வேலை கிடைக்கல. 1 இயர் முடித்தவங்களுக்கே வேலை கிடைக்கல. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரீடிங் பண்ணேன். அந்த பொண்ணு 45 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி யூஎஸில் படிக்க போயிருக்காங்க. படித்து முடிச்சுட்டாங்க. 15 months 15 மாதம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வேலை இல்லை. 1000 கம்பெனி மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வந்தது, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்காங்க. ரிலேட்டிவ் பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு இவங்க ரீபே பண்ணணும். அவங்களுக்கு மென்டலாக இந்தியா வர்றதுக்கு அவங்களால விட்டுட்டு வரணுங்கிற எந்த தாட்டுமே அவங்களுக்கு இல்லை. வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இது இந்த இந்தியர்கள் திரும்பி வர வேண்டிய சைக்கிளோட ஸ்டார்டிங் ஃபேஸில் இருக்கிறதுனால இவங்க திரும்பி இந்தியா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் ஓப்பன் ஆகும். கரெக்டாக அவங்க ஹாரோஸ்கோப்லேயும் நெகட்டிவ் டிரான்சிட் தான். குரு அவங்களுடைய 12ஆம் வீட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க நினச்ச விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்தியர்கள் யாருமே இதற்கு மேலே ஃபாரினில் போய் படிக்கிறேன், கடன் வாங்கி போய் படிக்கிறேன், வீட்டை நான் பேங்க்கில் வச்சுட்டு நான் கடன் எடுக்கிறேன் அப்படின்னு போனாங்கன்னா பயங்கர ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு அடுத்தது ஃபாரினில் H1B விசா, க்ரீன் கார்டு அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திரும்பி இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை ஒரு 2 வருடத்தில் ஸ்லோவாக ட்ரம்ப்போட கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு விடுவார்கள். இது இதுக்கு மேலே ரொம்ப ஈஸியாக எந்த விஷயமும் ஃபாரினில் போய் பண்ணுறதுங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ யுஎஸ்ஏ மட்டும் இல்லை, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா அப்படின்னு யுஎஸ்ஏக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா கண்ட்ரீஸுமே இதை அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்தது இந்தியாவில், நீங்கள் அமெரிக்கன்ஸ் இல்லை. அண்ட் சனி பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சி கிரகங்கள் தான் எல்லா விஷயமும் நடத்தி கொண்டு செல்கிறதுங்கிறது இதுக்கு ஒரு கரெக்டான அத்தாட்சி. ஸோ அந்த மைண்ட், அந்த சனி கிரகம் மென்டாலிட்டியை மாற்றும். அப்படி மாறும்போது இந்தியர்கள் திரும்பி வர வேண்டி இருக்கும். ஸோ யாருமே ஃபாரினில் படிக்கிறேங்கிற பிளான் பண்ணுறத கொஞ்சம் யோசித்து தெளிவாக எடுத்து முடிவெடுங்க. ஏன்னா உங்களோட ஒரு 20 வருஷ உழைப்பை எடுத்துகிட்டு போய்
லோனாக எடுத்து நீங்கள் ஃபாரினில் போய் பணம் கொடுக்குறீங்க, அங்கே போய் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இதை வந்து உங்களால் அடைக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும். பார்த்து முடிவெடுங்க. இந்தியர்கள் வேறு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர், இந்தியர்கள் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் பற்றின அனாலிசிஸ். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நன்றி.